என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தருவதை நீங்கள் கண்டிருப்பீர்கள். உலகமெல்லாம் உள்ள தமிழ் மக்கள் பார்க்கிறார்கள். ஏன் மொழி தெரிந்தவர்களும் தெரியாதவர்களும் கூட பார்த்து பழகி தங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை நீக்கிக் கொள்வதோடு ஆசிரியர்களாகவும் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அந்த நிலையில் இன்றைக்கு நமது அரங்கிற்கு எஸ்பிஎஸ்சி விவேகானந்தா வித்யாலயம் முடிச்சூர் தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து அதன் தாளாளர் மீனாட்சி சுந்தரம், முதல்வர் அமுதவல்லி அவர்கள் மாணவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த யோகாசனம் கட்டாய பாடமாகும். தனியாக அங்கே நல்ல யோகாசன ஆசிரியர் ஒருவர், நல்ல அனுபவம் பெற்றவர் ராஜகோபால் அவர்களை வைத்து அந்த பள்ளியிலே உள்ள அத்தனை மாணவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து பல்வேறு போட்டிகளில் அவர்களை அழைத்து சென்று அங்கே முதல் பரிசு, சாம்பியன்ஷிப் போன்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர். ஆகவே அவர்கள் இப்பொழுது லோகேஷ் 10ஆம் வகுப்பு, அலெக்சாண்டர் 9ஆவது வகுப்பு வாமதேவ விருச்சிகாசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் வாமதேவ விருச்சிகாசனத்தை செய்ய ஆரம்பிங்கள் பார்க்கலாம். ஒரு ஆசனத்தில் எத்தனை ஆசனம் கலந்திருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். விருச்சிகாசனம், அதிலே ஒரு காலை மடக்கி வயிற்றிலே வைத்து செய்து கொண்டிருக்கிறார். அற்புதமாக இன்னொரு கால் தலையிலே வைக்கப்பட்டிருக்கின்றது. முதுகெலும்புக்கு முதுமையாக வளைக்கப்பட்டிருக்கின்றது. உடல் கனம் அத்தனையும் 2 கைகளுக்கு வந்து விடுகிறது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். அடுத்த காலை வைத்து செய்ய வேண்டும். முதல்ல வலது கால் பண்ணீங்க, இப்போ இடது கால் பண்ண முடியும். முடியேற்ற விட்டு அடுத்த கால் அந்த காலை போடு. 2 காலும் பழகணும். சிரசாசனம் வந்து விடுகிறது, விருச்சிகாசனம் வந்து விடுகிறது. அவசரப்படாமல் மெதுவாக செய்யணும். மற்ற பிள்ளைகளெல்லாம் பார்த்தா எவ்வளோ மெதுவாக செய்யுது. அவசரமே படக்கூடாது. யோக பயிற்சி என்பதே வேகமாக செய்யாமல் மெதுவாக செய்யக்கூடிய பயிற்சி. முழுமையாக அற்புதமாக செய்கிறார்கள். மெதுவாக இறக்குங்கள். ஒருவருக்கொரு நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். மெதுவாக செய்யணும், வேகப்படுத்தாதீங்க. காலை மடக்கி வயிற்றிலே வைப்பது என்பது மிக மிக கடினம். முதுகெலும்பு அந்த கால் முட்டு வளையும் தன்மை பெற்றால்தான் இந்த ஆசனத்தை செய்ய முடியும். சிரசாசனத்துக்கு வந்து அதுக்கப்புறம் விருச்சிகாசனம் பார்க்க வேண்டும். இவைகளெல்லாம் மாணவர்களுடைய சாதனைகளை நான் பார்க்க முடிகிறது. வாழ்க்கையிலேயும் அவர் பல்வேறுபட்ட சாதனைகளை செய்து வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு இந்த பயிற்சி மிகவும் உதவிகரமாக இருக்கும். மெதுவாக இந்த ஆசனத்தை இறக்குங்கள்.
உட்காருங்க. மூச்சு இழு. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவையெல்லாம் அற்புதமான ஆசனங்கள். இது நீண்ட காலம் பழகினால்தான் இதை மாதிரிலாம் செய்ய முடியும். சாதனை செய்வது என்பது சாதகம் என்றும் சொல்வார்கள். ஏதோ ஒரு 2 நாள் 2 நாள் வாரத்தில் செய்தாலாம் காணாது. அனுதினமும் காலையிலும் மாலையிலும் இந்த ஆசனங்களை செய்தால்தான் இந்த நிலைக்கு நாம் வர முடியும். அதைத்தான் நான் கவனத்தில் கொள்ள வேண்டும். சாதனை செய்ய 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 ஆசனங்கள் வருவதோடு நமது காரியங்களிலும் சாதனை செய்து வெற்றி பெற முடியும். அது அலுவலக காரியமாகட்டும், விவசாயிகளாகட்டும், தொழிலாளியாகட்டும், அரசு அலுவலர்களாக இருக்கட்டும், சாதனை செய்தால்தான் அதில் வெற்றி பெற முடியும். ஆகவே இது போன்ற ஆசனங்களை விடாமுயற்சியுடன் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாள் செய்துட்டு 10 நாள் கழித்து இன்னும் 10 செய்கிறது பிரயோஜனம் இல்லை. தினம் 10 நிமிஷம் செய்யுங்க போதும். மணிக்கணக்காக செய்தால் ஒழுங்காக செய்ய மாட்டோம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சில பேர் பார்த்த உடனே இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியுமா? செய்ய முடியும். எந்த வயதிலும் செய்ய முடியும். ஆனால் அனுதினமும் செய்ய வேண்டும். நிறைய ஆசனங்கள் செய்ய வேண்டாம். ஒரு 10 ஆசனங்கள் 5 ஆசனங்களை செலக்ட் பண்ணி நம்ம செய்தோமானால் 10 நிமிஷத்தில் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆகவே இது போன்ற ஆசனங்களை விடாமுயற்சியுடன் பழகி என்றும் ஆரோக்கியமாக நெடிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவதே ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.